சின்ன மருமகள் அடுத்து வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து போஸோட ஒய்ஃப் மலர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னனால, போஸுக்கு வந்து எம்எல்ஏ பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு போஸோட அம்மா வந்து நெனைக்கிறாங்க. இந்த விஷயத்த பத்தி ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மலர் வந்து இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்போது, நான் இந்த வீட்ல இருந்தா சரி வராது. நான் வந்து வீட்ட விட்டு வெளிய போறேங்கிறாங்க. நான் தான் உன்ன இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தேன். அத மீறி நீ எப்படி வெளிய போலாம்? நீ இந்த வீட்ல தான் வாழணும்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிர்றாங்க. சரி, நான் இந்த வீட்ட விட்டே வெளிய போறேன்னு சொல்லல. நான் தமிழ்ச்செல்வி கூட அவுட் ஹவுஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, உன் இஷ்டம்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தமிழ்ச்செல்விய குறை சொல்றாங்க. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி வந்து நம்ம மானத்த வாங்கிட்டு இருக்கா. ஹோட்டல்ல போய் பார்த்தீங்கன்னா, சர்வர் வேல பார்த்துட்டு நம்ம மானத்த வாங்கி வச்சுட்டு இருக்கா. ஒரு ராஜாங்கம் அமைச்சரோட மருமக எங்க வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்குறான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ அசிங்கமா இருக்கும். இதெல்லாம் நீங்க என்னன்னு கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யாரு சொல்றா அப்படின்னா, சேதுபதியோட சித்தியும், சேதுபதியோட அத்தையும் சொல்லிக் குடுக்குறாங்க. ஸோ ராஜாங்கம் வந்து இத பத்தி தமிழ்ச்செல்வி கிட்ட கேட்பாரா? வேற எதுவும் பிரச்சனை நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.